இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். God is good, கர்த்தர் நல்லவர். And you are most welcome to the count of the day. Today is 2nd December 2025. It's a Monday. ஒரு டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரம். ஆண்டுடைய கரம் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். உங்கள் மன விருப்பத்தின் ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்க. சரி, தொடர்ந்து ஆண்டவர் அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வருகிறாரு. போயிட்டு அவங்களோடு போய்கொண்டிருக்கும் பொழுது சீஷர்களுக்குள்ளே ஒரு தகர்க்கமா பேச்சு, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அவங்களுக்கு போது இயேசுக்கு தெரியுது அவங்க என்னவோ பேசிக்கிட்டு வராங்கன்னு. அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மார்க் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மார்க் chapter 9 verse 34. But they kept silent. For on the road they had a dispute among themselves, who will be the greatest. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தகர்க்கம் பண்ணினார்கள். அவர் கேட்கிற என்ன பேசிட்டு வரீங்க, என்ன ப்ராப்ளம்? அப்புறம் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னன்னா, அந்த 12 டிசைபிள்ஸ்ல யாரு கிரேட்டஸ்ட், யாரு தலைவர், who is next to the Jesus, who is the right hand to the Jesus. அப்படியா? இது அப்படி நம்ம போராட்டம் மாதிரி இல்லை. இனி உலகம் முழுவதும் யாரு பெரியவன், who is greatest, எந்த நாடு கிரேட்டஸ்ட், எந்த நாடு வல்லமையானது, இராணுவத்தில் அல்லது பணத்தில். இப்போ சொல்றாங்க எந்த நாடு பணக்கார நாடு, எந்த நாடு எவ்வளவு தங்கம் சேர்த்து வச்சிருக்காங்க, how many kilos, எந்த நாடு ரொம்ப ரிச் நாடு. ஸோ தி கிரேட்டஸ்ட் கண்ட்ரி இன் ஆர்மி, இதெல்லாம் கிரேட்டஸ்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் கிரேட்டஸ்ட் திங்ஸ். படிக்கிற பிள்ளைங்க கூட அவன் வகுப்பில் அவன் கிரேட், அவன் பெரியவன், அந்த மார்க் வச்சு வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்திலும் who is the greater, who is the next to the boss. ஆமாம் தானே? இந்த பதவியின் போராட்டம் உலகத்திலேயும் உண்டு. திருச்சபையில இன்னும் மோசமாக இருக்கிறது. சில சபைகளில் நூற்றுக்கணக்கான கேஸ். என்ன கேஸ்னா, இந்த பதவிக்கான கேஸ், ரொம்ப மோசமான கேஸ். பதவிக்காக அடிதடி, கொலை, மிரட்டல் எல்லாம் நடக்குது. நான் பெரியவன், நீ பெரியவன். ஆனா இங்கே ஆதியிலே இயேசுநாதர் கூட இந்த சீஷர்களுக்குள்ளே இந்த போராட்டம் இருந்தது. ஆச்சரியமா இருக்குல்ல? மீன் பிடிக்கிறவரும் இருந்தார்கள், படித்த கல்விமான்களும் இருந்தார்கள். மத்தேயுலாம் நல்லா படித்தவர், டேக்ஸ் கலெக்டர், இஸ் a well educated man. That's the reason he wrote Matthew. அவர் கிரீக்ல மத்தேயு எழுதினார். மத்தேயு சுவிசேஷத்தை நல்ல படித்த அறிவாளி தான் அவரும். அதேவேளை படிப்பறிவு இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள் மீன் பிடிக்கிறவர்கள், சாதாரண மனிதர்கள். அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம், யாரு நமக்குள்ளே பெரியவன், முக்கியமானவன். அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த போராட்டம் தொடர்கிறது. இது சாத்தான் கொண்டு வருகிற போராட்டம். ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்ன கர்த்தர், I came to serve people, not people to serve me. I came to serve. சகோதரனே, சகோதரியே, நீ வணங்குகிற ஆண்டவர், உனக்காக உயிரை கொடுத்தவர், தன்னை தாழ்த்தினவர், சீஷர்களுடைய கால்களை கழுவி முன்மாதிரியாய் வைத்தவர். அல்லேலூயா! எந்த ஆடம்பரத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். அவர் நினைத்தால் போதும், முன்னுக்கு அப்படி வந்து நிற்கும். ஆமாதானே? சாத்தா சொல்றான், என்ன பணிஞ்சுக்கோ, உங்களுக்கு என்ன வேணும், இந்த உலகமே உன் கையில கொடுக்கறேன்னு கேட்கிறோம். ஜஸ்ட் worship me. அருமையானவர்களே, உன்னுடைய கர்த்தருடைய அன்பை நீ அறிந்து உணர்ந்து வாயானால், இந்த கிரேட்டஸ்ட் ஆக, பெரிய மனிதனாக அல்லது பதவியை எதிர்பார்க்க மாட்டாய், பதவிக்காக போராட மாட்டாய். ஆமா, அது கர்த்தருக்கு சித்தமாகி உனக்கு அந்த தகுதி இருக்குமானால் கர்த்தர் கொடுப்பார். பதவி நீ பெற்றுக்கொள்வதில்லை, அது கர்த்தர் கொடுப்பது.
யாரெல்லாம் பதவியை தங்களுடைய முயற்சினாலே செல்வாக்கினாலே பெறுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றி அடைய மாட்டார்கள். If anyone, through something or through their, through their wisdom, with pleasing people, if he became a greatest man or got the post, that's not a blessing, brother and sister. அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. திருச்சபைக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்காது. போராடி வாங்க முடியும், தெரியுங்களா? இன்றைக்கு உலகம் அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீயும் நானும் போராடக்கூடாது. கர்த்தர் அதை கொடுக்க வேண்டும். வாங்க ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நீர் கொடுத்த சிந்தனைக்காக நன்றி சுவாமி. பதவிகளை நாங்கள் போராடி வாங்காதபடி உம்மை மகிமைப்படுத்த அது உன்னை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிற போராட்டம் இல்லாதபடி ஆண்டவரே, உம்மை போல தாழ்மையோடு ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்க. ஊழியம் செய்ய நீர் அழைத்திருக்கிறீர்கள். ஊழியம் என்றால் பணி செய்ய ஆண்டவரே. பணி கொல்ல வரவில்லை, ஊழியம் கொல்ல வரவில்லை, ஊழியம் செய்ய வந்து என்று சொன்னீரே. இந்த தாக்கம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்கட்டும். ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரி, உனக்கு இந்த பதவியின் ஆசை இருக்கிறதா? அல்லது கர்த்தர் உன்னை தேடி கொடுத்தாரா? Take care and God bless.